சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒருவர் பட்டினி கிடந்து உன்னை அழிக்க திட்டம் போடுகிறார். சாய் அப்பா சொல்லும்போதே இதை உன்னால் நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் நீ நேரில் சென்று அவரை பார்த்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறாயா? சாயப்பா நிச்சயமாக உனக்கு சொல்கிறேன். செல்கின்ற இந்த இடத்தை நீ கவனமாக தெரிந்து கொள். நிச்சயமாக பயப்படாமல் நீ சென்று வா என் குழந்தையே. ஒருவரை அழிக்க எவ்வளவு சதித்திட்டங்களை தீட்டினாலும், எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் பலம் கொடுக்காத நேரம் நிச்சயமாக திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கும். திட்டங்கள் இந்த வாழ்க்கையில் சற்று அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் செய்து எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று எந்த காரியத்தையும் நடத்திவிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. எந்த காரியத்தையும் செய்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் தன் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பட்டினி போராட்டம். அதாவது ஒரு தீய சக்தியிடம் ஒருவர் வேண்டுதல் வைக்கும்போது அவர்களுக்கு இதையும் அள்ளி அள்ளி கொடுப்பதை விட இவர்களின் பசிக்கு அத்தனை பொருள்களையும் அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் பட்டினியாக கிடந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். இவர்கள் இந்த அளவிற்கு இருக்கிறார்கள். உறுதுணையாக அவர்களின் மீது இறக்கப்பட்டு நிற்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு இந்த அப்பா நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் ஆனந்தமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு இந்த சாயப்பா நிற்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வேன். எந்த நிலையிலும் நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு சொல்லித் தரும் விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த சாயப்பா உனக்காக நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றையுமே நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவை அத்தனையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை உணர்ந்து சாயப்பா பல விஷயங்களை உனக்கு அங்கே செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் சுற்றி இருந்த இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எதையுமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துவிட்டது. இனிமேலும் இதை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது. இனிமேலும் இதை இப்படியே நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து கொள்ள பழகு. என் அன்பு குழந்தையே, எந்த நிலைக்கும் சென்று எந்த எல்லைக்கும் சென்று இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதலை செய்ய இந்த மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை. யார் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அதை எல்லாமும் பற்றி அவர்கள் ஒருபொழுதும் யோசிக்க போவதும் இல்லை. அழிக்க வேண்டும் என்று எண்ணிய பிறகு எதற்காக இவர்கள் இறக்கப்பட போகிறார்கள்? ஆனால் இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க நிச்சயமாக நீ ஒவ்வொரு தருணங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும். சாயப்பாவிற்கு தேவையில்லாமலும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பது, இதிலிருந்து என் குழந்தைக்கு நம்பிக்கையை கொடுப்பது, உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்களில் சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் நிச்சயமாக தலை நிமிர செய்து விடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் இந்த அப்பா உன்னை நான் கட்டாயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் இது போன்ற கஷ்டங்களை இவர்கள் எந்த அளவிற்கு முட்டி மோதி நின்று உனக்கு செய்ய நினைக்கிறார்களோ அதைவிட அதிகமாக முட்டி மோதி நின்று என்னால் இதை எல்லாமும் கட்டாயமாக தடுத்து நிறுத்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் உனக்கென்று சரியாக நடத்த முடியும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நீ உணர்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது.
உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கின்ற நேரம் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லும். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென முன்னிறுத்தி நீ இழந்ததை எல்லாமும் இந்த அப்பாவின் அருளால் நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய். உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கே என்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி என் குழந்தை, இனி எதற்காகவும் கலங்காதே, எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி வரும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டு உனக்கான நம்பிக்கையை நான் கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை சரியாக நீ உறுதி செய்துவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உனக்காக இந்த சாயப்பா சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் என்னவெல்லாம் உனக்கு என்ன நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேனோ அவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னால் எந்த ஒரு காரியத்திலும் நீ நினைத்ததை நடத்த முடியவில்லை என்றாலும் இனி வரும் சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எல்லா விஷயமும் நடத்த உன் வாழ்க்கை அழித்து நினைக்கின்ற இவர்களுக்கே இத்தனை தைரியம் இருக்கும் பொழுது இந்த சாயப்பாவிற்கு இதைவிட அதிகமான செயலை செய்யக்கூடிய தைரியம் வந்துவிடும் அல்லவா? அவ்வளவு எளிதில் யாரையும் நான் அழிப்பவன் அல்ல. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நான் செய்ய நினைப்பவன் அல்ல. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை நல்லபடியாக நான் வாழத்தான் சொல்வேன் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை, இவையெல்லாம் தாண்டி நீ என்ன வேண்டும் என்று யோசித்தாலும் அவை அத்தனையிலும் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை வேதனைப்படுத்தும் அத்தனை இலைகளிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உன்னை வாழ வைப்பேன். உன் முன்னால் நின்று நான் நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். என் குழந்தையை, நீ எங்கு சென்று யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? பட்டினி கிடந்து உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கின்றவர்களுக்காக பட்டினி கிடப்பது யார் தெரியுமா? உன் குலதெய்வம், உன் குலசாமி இந்த சாயப்பா. எதனால் நான் இப்படி சொல்கிறேன் என்று உனக்கு குழப்பம் அடையலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னை அழிக்க இவர்கள் பட்டினி கிடக்கும் பொழுது உன்னை காக்க உன் குலசாமி பட்டினி கிடக்கக்கூடாதா? ஏன், நிச்சயமாக அவர்கள் செய்ததை முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல நானும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலைக்குள் வந்துவிட்டேன். அதாவது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் இருப்பதை எல்லாமும் உனக்கு நம்பிக்கையோடு நான் தெளிவுபடுத்த வருகின்றேன். நான் பட்டினி கிடக்கின்றேன் என்ற செய்தி என் குழந்தைக்கு கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை உடனடியாக என்னை தேடி ஓடோடி வருவாய் அல்லவா? என் குழந்தை ஓடோடி வந்து என் முன்னால் நீ நிச்சயமாக நிற்பாய் அல்லவா? அதனால்தான் நான் உனக்காகவே உன்னை என்னிடம் வரவழைக்க பட்டினி கிடக்க வேண்டுமென்று முடிவெடுத்துவிட்டு, அதனால் நீ காண வேண்டியது எந்த தீய விஷயங்களையும் அல்ல. நீ காண வேண்டியது உன் அப்பா, இந்த சாயப்பா தான். சரி, சாயப்பா காண முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் உன் குலதெய்வத்தை நீ உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் உன் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை. என் குழந்தை, இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குலதெய்வத்தை நீ சென்று பார். அப்படி இல்லை என்றால் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ சென்று பார். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று நீ உணர்ந்து கொள். முடியாத காரியங்கள் கூட இந்த வாழ்க்கை நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன். நீ என்னை தேடி வந்து எனக்கு பொங்கலிட்டு அல்லது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கின்ற தெய்வத்திற்கு
பொங்கல் வைத்து அவர்களின் பசியை ஆற்று. எந்த நாள் என்றாலும் பரவாயில்லை. இந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு உடனே இதை செய்வதற்கு நீ தயாராகிவிடு. இது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் மேலும் மேலும் பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா உனக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய முன்வந்து உனக்காக நிற்கும் பொழுது என் குழந்தை நீ எதையும் கைவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பாவின் அன்பு கொண்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நம்பு. இந்த அப்பா துணையினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நிச்சயமாக ஜெயமாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.